பிறந்தவன தூக்கி அடிச்சுட்டு போற, கையில கொடுக்க வேண்டியதானடா. வர வர இந்த பசங்களுக்கு கொழுப்பு அதிகமா போச்சு. தண்ணீரை தூக்கி போட்டு போறோம். முடிவுதான் என்னப்பா? இப்ப முடியாது சார். இனிமே என்னால ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். எந்த நிலைமையிலும் ஸ்னேகாவை ஏத்துப்பேன்னு சொன்னியப்பா? சொன்னேன் சார், ஆனா இப்ப முடியாது. இப்ப இவ கர்ப்பமா இருக்கிறாங்கிற காரணத்துக்காக நான் இவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. விபச்சார விடுதியில இருந்தவன் தெரிஞ்சப்பவே அவளை மனசார நேசிச்சு ஏத்துக்க தயாரா இருந்தவனா. அப்புறம் என்னப்பா? அப்புறம் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? இப்ப முடியாது சார். அவ மனசுல எங்கேயோ ஒரு மூலையில நான் இருக்கேன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது மாயின்னு புரிஞ்சு போச்சு. தொடுவான மாதிரிதான் நானும் அவ்வளவு இருந்திருக்கோன்னு இப்ப புரியுது. நட்பு வேற, காதல் வேற. அவ என்ன நண்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்னேகாவோட புனிதமான நட்புக்கு நான் புற்றுநோயா இருக்க மாட்டேன். இனிமே நான் அவளை தப்பான பார்வையில பார்க்க மாட்டேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதுப்பா. இல்ல சார், காலம் போறா அவ கூட நண்பனாவே நிழல் போல இருந்து என் காலத்தை ஓட்டிடுறேன் சார். அவ கையை பிடிக்கிற தைரியம் எனக்கு இல்ல சார். என்ன மன்னிச்சிருங்க. அவ மகேஷ நினைக்கிறா. எப்படிப்பா அவளை அந்த அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுக்கு அவ தூக்கு போட்டு சாகலாம். அந்த மகேஷ் வேண்டாம். லோகத்துல எத்தனையோ நல்லவா இருக்கா. அவங்கள யாராவது அவளை ஏத்துப்பா. நான் யாருன்னு போய் தேடுறதுப்பா? சார், ஒரு ஆள் இருக்கார் சார். ஸ்னேகாவை ரொம்ப நேசிச்சவரு. யாருப்பா? யாரு? பாடகர் கிருஷ்ணா. இவளை கல்யாணம் பண்ணிக்க வரைக்கும் போனாரு. அந்த படுபாவி மகேஷ் தான் கெடுத்தான். கிருஷ்ணா தான் ஸ்னேகாவுக்கு பொருத்தமான ஜோடி. ஆனா ஆனா என்னப்பா? எதா இருந்தாலும் சொல்லு. ஸ்னேகாவை இந்த நிலைமையில கர்ப்பமா ஏத்துப்பாரா தெரியலையே சார். அப்போ தாமதிக்க வேணாம், உடனே போய் நம்ம கேட்போம். சிஸ்டர், சிஸ்டர். என்ன சார்? சிஸ்டர், நாங்க வெளியில போயிட்டு ஒரு மணி நேரத்துல வந்துடுறோம். சரி அது வரைக்கும் இந்த பொண்ணை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? சரி. வா வா. என்ன ரோஜா, நீயாம்மா? உட்கார். என்ன மாமா, உங்க ஆபீஸ்ல எம்டியா வேலை செய்யறேன், மறந்துட்டீங்களா? வர வர நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மாமா. என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, பழகுறது இல்ல. நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீங்க வீட்லயும் இருக்கிறது இல்ல. என்னம்மா செய்யறது? ஒரு அயோக்கியனால எனக்கு வேண்டப்பட்ட ஃபேமிலியில சில குழப்பங்கள். அதனாலதான் ஆபீஸ் வேலையை சரியா கவனிக்க முடியறது இல்ல. மாமா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கம்பெனி ஷேர்ஸ் இப்போ மார்க்கெட்ல நல்ல பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. மகேஷ் கிட்ட சொல்லி ஒரு நல்ல லாபத்துக்கு வித்துட்டு சொல்லலாமா? எந்த மகேஷ்? என்ன மாமா, ஏன் வீட்டுக்காரர் தான்? ரோஜா, என்னுடைய எந்த பிசினஸ்லயும் அந்த மகேஷ் தலையிடக்கூடாது. உன் புருஷன் மேல உனக்கு பாசம் இருக்கிறதால என் பிசினஸ்ல நீ விளையாடாத. மாமா, ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அஞ்சலி உயிரோட இருக்கும்போது நம்ம கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ மகேஷ் தானே அஞ்சலியோட ஷேர்ஸ் எல்லாம் வித்து நம்ம கம்பெனியை காப்பாத்தினாரு? ஆமா, கிழிச்சான். அவன் காப்பாத்த வேண்டியவங்களை எல்லாம் விட்டுருவான். உருப்படியா இருக்கிற உயிர்களை எடுப்பான். அவன் அழிக்க பிறந்தவமா. போது, நிறுத்துங்க. என்ன வார்த்தை இது? ஏன் புருஷனை பத்தி உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இங்க பாருங்க, நீங்க எனக்கு முதலாளியா இருக்கலாம், நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்கலாம். ஆனா அதுக்காக என் புருஷனை கேவலமா பேசுற உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்கல. என் புருஷனை விமர்சிக்கிற தகுதியும் உங்களுக்கு இல்ல. புரிஞ்சுதா? சாரிமா ரோஜா, ஏதோ தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. எப்படி மாமா மன்னிக்கிறது? எவனோ ரோட்ல போறவன் பேசினா மன்னிக்கலாம். ஆனா நான் உங்க மக மாதிரி. நீங்களே மகேஷ பத்தி என்கிட்ட இப்படி பேசலாமா? இல்லம்மா, அது இப்பதான்
என் புருஷன் சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு திருந்தி வந்து என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ போய் நீங்க அவரை பத்தி இப்படி பேசுனீங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. சாரிம்மா, நான் வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். உன் குழந்தை இறந்ததுக்கு காரணம் மகேஷ் செஞ்ச கொடுமைகள் தான்னு என் மனசுல ஒரு நினைப்பு இருந்தது. மகேஷோட நடவடிக்கைகள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா, அதான் அப்படி பேசிட்டேன். அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆபீஸ் விஷயத்தை பேசுவோமா? இல்ல மாமா, நீங்க என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன், அப்ப பேசிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, நீங்க மகேஷை பத்தி இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் ஆபீஸ் பக்கமே வரமாட்டேன். எனக்கு இது எம்டி போஸ்டும் தேவையில்லை. மகேஷ் தான் எனக்கு உலகம். புரியுதுமா. சரி, இந்த ஷேர்ஸை பத்தி மட்டும் சொல்லுங்க. மகேஷ் வேண்டாம், நான் வேற ஒரு ஷேர் புரோக்கரை ஏற்பாடு பண்றேன். உங்க இஷ்டம், நான் வரேன் மாமா. ச்சே, படுபாவி, இந்த மகேஷால ராஜசேகரி ரோஜாவை பகைச்சுக்கிட்டேனே. நான் தான் லக்ஷ்மி. ஐயோ, வைதேகி லட்சுமி கூட. வைதேகி பெரிய ஆபத்துல மாட்டிருக்காளே, அவளை எப்படியா காப்பாத்தணுமே. ஹலோ மிஸ்டர் புகழ்மணி. ஹலோ மிஸ்டர் மகேஷ், வாங்க வாங்க. நீங்க ரொம்ப டீசென்ட்டான ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு டீசென்சிக்கு சம்பந்தமே இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சே 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 சே, யாரெல்லாம் டீசன்சி பத்தி பேசுறதுன்னு இந்த நாட்டுல ஒரு விவஸ்தையே எல்லாம் போச்சு இல்ல மிஸ்டர் மகேஷ்? என்ன கிண்டலா? ரத்னசாமி பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஸ்னேகா பத்தி நீங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருந்தது. ஆனா நீங்க அதை மீறிட்டீங்க. ஏதாவது நடந்தா தானே அக்ரிமெண்ட் மீறினதா அர்த்தம். இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன அவ்வளோ சொல்லியும் ஸ்னேகா பத்தின எல்லா விஷயத்தையும் உங்க வைஃப் கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்க வைஃப் என்ன மிரட்டுறாங்க. வாட் நான்சென்ஸ்! என் வைஃப் வந்து உங்களை மிரட்டுறாங்களா? ஏதாவது கனவு கிடம் கண்டீங்களா? நீங்க சொல்லியா? அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மேட்டர் எல்லாம் ஹாஸ்பிட்டல் டிஎன்ஏ டெஸ்டா? என்ன அதெல்லாம்? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். உட்காருங்க மிஸ்டர் மகேஷ். எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒண்ணும் இல்ல, நான் ஏதோ தப்பா. இங்க பாருங்க மிஸ்டர் மகேஷ், தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்துருக்குது, அதை நீங்க சொல்லிட்டு தான் போறீங்க. உட்காருங்க, ஒரு நிமிஷம் காஃபி ஆர்டர் பண்ணுங்க. இழுப்புகள் வேண்டாம். நான் பரர் ஐயோ மணி வசமா மாட்டேன்னா. இவன் எப்படிங்க? மிஸ்டர் மகேஷ், இன்னொரு நாளைக்கு பேசுவோமே. இல்ல என்ன திடீர்னு? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. புகழ்மணி சார், புகழ்மணி சார், சார் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். புகழ்மணி சார், புகழ்மணி, புகழ்மணி சார். இவர் எப்படிங்க? டேய் சார், உனக்கு எப்படி அவர் தெரியும்? சார் சட்டை விடுங்க சார். கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றா. தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? ஆமா, அவர் யாரு? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லணும்? ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதா இன்னொரு குடும்பத்தை வர அழிக்கணுமா? அறிவு கெட்டவன, அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? கிச்சாவை வேலையை விட்டு தூக்குன மாதிரி உன்னையும் தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? ஓஹோ, அந்த நல்ல காரியத்தை செஞ்ச புண்ணியவன் நீங்க தானே? அப்ப கட்டாயமா இந்த புகழ்மணி எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, அந்த ரத்னசாமி கடையோட ஃபோன் நம்பர் கொடு. எதுக்கு? ஏய், மரியாதை கொடுக்குறியா இல்ல உதவாங்கறியா? கொடுங்க சார், கொடுக்குறேன், விடுங்க. இந்த நம்பரை ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, ரத்னசாமி குடும்பத்தை எவ்வளவு நாளும் கெடுக்கலாம், தப்பே இல்லை. நான் வர்றேன். புகழ், நீ ஏன் அந்த ரத்னசாமியை பார்த்து பயந்து ஓடுறன்னு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன்.
அதுக்கப்புறம் உன்கிட்ட மோதுறேன். பெருமாளே, நான் பாவி, நான் கொலைகாரி. வீரலட்சுமியை குத்தி கொலை பண்ணிவிட்டேன் நானு. நான் கொலைகாரி. வைதேகி, நீ கத்தியால வயித்துல தான் குத்தி இருக்க. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, அவ பொழைச்சுக்குவா. நீ ஒன்னும் கவலைப்படாத. பயப்படாதீங்கம்மா. இந்த பொம்பளை ஏற்கனவே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க பிடிச்சு கொடுத்துருக்கீங்கம்மா. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். இன்னும் சொல்ல போனா எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. கத்தி எடுத்து குத்தினா கொலை தானே? நான் கொலை பண்ணிட்டேன். நான் கொலை பண்ணிட்டேன். என்ன ஜெயில போட்டுடுங்க, என்ன தூக்கல போட்டுடுங்க. நான் வாழ விரும்பல. நான் வாழவே விரும்பல. என் பொண்ணு ஸ்னேகா வாழ்க்கைய சீரழிச்சு விபச்சாரி ஆக்கினவள நான் கத்தியால குத்தி கொன்னுட்டேன். நான் கொலை பண்ணிட்டேன். நான் செஞ்சதுல என்ன தப்பு? ரொம்ப பயந்துருக்காங்க. சமாதானப்படுத்துங்க. வைதேகி, வீரலட்சுமி படத்தை பேப்பர்ல பார்த்தேன். உனக்கு ஏதோ ஆபத்துன்னு போலீஸோட வந்த. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துடுச்சு. நீ ஒன்னும் பயப்படாத. வீரலட்சுமி சாகல. சாகலையா? அவ சாகலமா, மயக்கத்துல தான் இருக்கா. உனக்கு சந்தேகமா இருந்தா உள்ள போய் பாரு. பாருங்க மேடம். ஆமா, இவ சாகல. ஐயோ, எங்க அடிய ஒரே என்ன விட. அம்மா, சாவு என் கையில தாண்டி. என்ன விட, என்ன விட. உன்னை கொல்லாம விட மாட்டேன். எனக்கு காப்பாத்து. யாரடி உன்னை காப்பாத்துவா? ஏய், நீங்க கூட்டிட்டு போங்க சார் வெளியே. நீ போ வாயா. ஏய் வைதேகி, உன்னை விட மாட்டேன்டி. உன்னை கொன்னே தீருவேன். உன் மகனையும் கொல்லுவேண்டி. இல்ல, என் பேரு விஜயவாடா வீரலட்சுமி இல்ல. கைய கொடுங்கண்ணா, கைய கொடுங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும்ண்ணா நீங்க கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன்னு. உங்க நம்பிக்கை வீண் போகல. ஸ்னேகா உங்களுக்கு தான். வரதா, என் காதல் ஜெயிச்சுடுத்துற. வரதா, என் காதல் ஜெயிச்சுடுத்து. ஜாக் பாட் அடிச்சுட்டேன்னா, ஜாக் பாட் அடிச்சுட்டேன். ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடி இருக்குமான் கொக்கு. ஐயோ வரதா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதடா. ஐயா, இது வார்த்தையெல்லாம் இல்லைன்னா செய்யுள். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது படிச்சது. சரி, நீ கொஞ்சம் நகர. முசுக்கு நகரங்கன்னா நகர முடியுமா? ஐயோ, இருக்கும். மெதுவா தான் நகர முடியும். நீக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள. நீ வேற. மிஸ்டர் ராஜசேகர், நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க தயார். ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க தயார். ஆனா அந்த மகேஷ் இனிமே ஸ்னேகாவோட வாழ்க்கையில குறுக்க வரவே கூடாது. வரமாட்டான். அப்ப சரி. ஆமா,
ஸ்னேகா இப்போ எங்க? ஆஸ்பத்திரியில. ஆஸ்பத்திரிலையா? அவளுக்கு என்ன? ஸ்னேகா கர்ப்பமா இருக்கா. என்ன என்ன சொன்னேன்? எனக்கு சரியா கேட்கல. என்னை மன்னிச்சுங்க கிருஷ்ணா. ஸ்னேகா கர்ப்பமா இருக்கா. மகேஷுடைய குழந்தைய அவ வயித்துல சுமக்கிறா. யோ முதல்ல நீ வெளியில போயா சொல்றேன். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாயா. ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்தது, அப்புறம் என் வாயில இருந்து தகாத வார்த்தையெல்லாம் வரும். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? வருது சார், ப்ளீஸ் ப்ளீஸ். யோ வருதுன்னா போய. வருது சார் போறது சார். யோ அன்னைக்கே மிஸ் ஆயிடுது, இன்னைக்கு ஏறி போட்டு மெரிச்சிடுவேன் நானு. யோ அவர் யாரியா? எவ்வளவு பெரிய வித்வான் தெரியுமா? ஒரு சங்கீத கலா சேவக ரத்னாக்கும் ஒரு கைஷடிக்கு கல்யாணமா? ஒரு சந்தன கட்சிக்கும் ஒரு தொடப்ப கட்சிக்கும் கல்யாணமா? அண்ணா சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது நான் நடுத்தரோட தீ குளிப்பேன். சார் நாங்க சொல்ல வந்ததை கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நாங்க உங்களை ஏமாத்த வரல, உண்மையை சொல்ல தான் வந்திருக்கோம். ஒரு வெண்டைக்காயமானா முதல்ல நீ வெளில போயா. கிருஷ்ணா சார் பேசணுமே. அவர் பேச மாட்டார். இதை பேசுறதுக்கு என்ன ஆக்கே கூசுறது. ஆஃப்டர் எனக்கே அப்படின்னா அவர் வாயில சரஸ்வதி விளையாடுறார். அவர் எப்படி பேசுவார்? அவர் பேச மாட்டார். அவர் பேசுறதுக்கு ரெடினாலும் நான் பேச விட மாட்டேன். கெட் அவுட் ஐ சே. அப்போ மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்க ஸ்னேகாவை உண்மையிலேயே நேசிக்கலையா? உங்க காதல் போய் அப்படித்தானே? ஏய் என்ன பெருசா காதல் கீதல் பேசுறேன்? உங்க பையன் அவளை தள்ளிட்டு போவான், அவ வயிற்ற தள்ளிட்டு வருவா, அண்ணா கடைசி அவளை இங்க தள்ளிட்டு வருவார. உங்க பையன் ஆப்பத்தை தின்னுவான், அண்ணா ஏப்பத்தை விடணுமா? அண்ணா என்ன இடிச்ச வயன? இல்ல மிஸ்டர் வர்து, யாருமே எதிர்பார்க்காம. யோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டா வாயை திறக்காதேன்னு. வாயை திறந்த அண்ணா கல்யாணத்துக்கு தயார். ஆனா ஸ்னேகா கல்யாணத்துக்கு முன்னாடியே தயாராயிட்டதுனால அண்ணா இப்ப தயாரா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், நீங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வெளில போயிடல. கிருஷ்ணா சார் நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் நில்லுங்கோ. நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க தயார். அண்ணா என்ன அபத்தமா பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சுடுத? டேய் ஸ்னேகா குழந்தைடா. யாரு இல்லன்னா, ஆனா இப்ப அவ வயித்துல ஒரு குழந்தைய வாங்கி நிக்கிறாள. நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ஸ்னேகா தான் வயிற்றுல இருக்கிற கர்ப்பத்தை கலைச்சிட்டு தான் மனசுல இருக்கிற மகேஷ் அழிச்சுட்டு இங்க வரட்டும். நான் அவளை மன்னிச்சு மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். அண்ணா வரதா, நீ பேசாம இரு. சார் ஸ்னேகா ரொம்ப நல்லவோ, ஆனா ஏமாந்து போயிட்டான். சரி ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட காதல் புனிதமானதான்னு நீங்க கேட்டீங்களே, அந்த கேள்விதான் என்னை யோசிக்க வச்சது. இங்க பாருங்க மிஸ்டர் ராஜசேகர், ஸ்னேகா தான் வயிற்றுல இருக்கிற பாரத்தை இறக்கிட்டு சுத்தமானோளா இங்க வரட்டும். நான் அவளை மன்னிச்சு கண்டிப்பா ஏத்துக்கிறேன். சரி சார், ஸ்னேகாவுடைய கருவை கலைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சார் வேற வழி இல்ல கிச்சா. இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி பண்ணணும். நீயும் நானும் சேர்ந்து ஸ்னேகாவுக்கு கடைசியா பண்ற பாவமா நினைச்சுப்போம். சார், கிருஷ்ணா சார், உங்க காதல் புனிதமானதுதான் சார். நான் ஒத்துக்கிறேன். நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். என்ன? நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கிறேன். அண்ணா இது கொஞ்சம் கூட நன்னாவே இல்லைண்ணா. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவளுக்கு நீங்க தியாகம் பண்றதா? ஸ்னேகா எனக்கு வேணும் வரதா.
என்னம்மா ஆபீஸ் போலியா? இல்ல மாமா, இன்னைக்கு லீவ் போட்டேன். நீ அவ்வளவு சுலபமா லீவ் போட மாட்டிய. குளிர் ஜுரம் வந்தப்போவே ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு மருந்து சாப்பிட்டவ நீ. சொக்கலிங்கம் மாமா மகேஷை பத்தி தப்பா பேசினாரு. அதனால நான் அவர் கூட சண்டை போட்டுட்டேன். மனசே சரியில்லை மாமா, அதான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். சொக்கலிங்கம் மகேஷை திட்டினதுல ஏதாவது காரணம் இருக்கும். நீ இப்படி கண் கலங்கி உட்கார்ந்து இருக்கிறதுல வேற ஏதோ காரணம் இருக்கு. உன்னால இன்னும் செல்வி குழந்தைய மறக்க முடியல, அதானே? அது ஏன் குழந்தைதானே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த மாமா. ஆனா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் என் நம்பிக்கையை பொய்யாக்கிடுச்சு. இங்க பாருங்க மாமா, குழந்தைக்கு என்னென்ன பேர் வைக்கணும்னு லிஸ்ட் கூட போட்டு வச்சிருந்தேன். எல்லா நம்பிக்கையும் வீணாயிடுச்சு. என்னம்மா நீ என்னமோ இனிமே உனக்கு குழந்தையே பிறக்காத மாதிரி பேசுற. மகேஷும் உன் வாழ்க்கையில திரும்பி வந்துட்டான். ஆண்டவனுக்கு அதுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னொரு குழந்தைய பெத்துக்கிற வழியை பாருமா. ஒரு குழந்தை இறந்த சோகத்தை இன்னொரு குழந்தை பிறந்து தீக்கட்டும் என்ன? உன்னை மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க ரோஜா. இறந்தது உன் குழந்தை மட்டும்தான், உன் நம்பிக்கை இல்லை. புரியுதா? கடவுளே, இந்த வீட்டுக்கு சீக்கிரம் ஒரு வாரிசு கொடு. இப்படி பொம்மை குழந்தைய வச்சு அழகு பார்க்கறத விட ஓடி ஆடி விளையாட ஒரு உயிருள்ள குழந்தைய கொடு. அது என்ன தாத்தான்னு கூப்பிடணும். மகேஷும் ரோஜாவும் சந்தோஷமா இருக்கணும். நர்ஸ், நர்ஸ். என்னம்மா? நான் எப்படி இங்க? கண்ணு முடிச்சிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டர் இருங்க, ஒரு நிமிஷம். நான் எப்படி இங்க வந்தேன்? நான் ஏன் ஹாஸ்பிட்டல்ல? எனக்கு என்னாச்சு? மயங்கி விழுந்துட்டீங்கன்னு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கம்மா. எனக்கு மயக்கமா? ஏன்? அத சொன்னா மறுபடியும் மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவீங்க. என்ன சொல்றீங்க? ப்ளீஸ், நான் ஏன் மயங்கி விழுந்தேன்? காரணம் சொல்லுங்க. அது வந்து நீங்க கர்ப்பமா இருக்கீங்கம்மா. கர்ப்பமா? நர்ஸ், இப்போ எதுக்கு அவங்ககிட்ட சொன்னீங்க? முதல்ல போங்க போங்க. இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், தெரிஞ்சு போச்சு. நான் கர்ப்பமா இருக்கேனா? மகேஷோட குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேனா?
சாபமா? நான் செஞ்சது சரின்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல தப்புன்னு நினைச்சு வேதனைப்படுறதா? ஐயோ கடவுளே. கிச்சா, நான் கர்ப்பமா? தெரியும் ஸ்னேகா. எனக்கும் மகேஷ்க்கும் சந்தோஷமா கல்யாணம் நடந்திருந்தா, மகேஷ் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறி இருந்தா, இந்த விஷயத்தை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸ்னேகா, உன் கழுத்துல மகேஷ் தாலி கட்டல, சுருக்கு கயிறு கட்டிட்டு போயிட்டான். இல்ல கிச்சா, உளராத. மகேஷ பத்தி அந்த மாதிரிலாம் பேசாத. எங்க 2 பேரோட புனிதமான உறவுக்கு ஒரு சாட்சி உண்டாயிருக்கு. அது நினைச்சு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் கழுத்துல தாலி இல்லாம வயித்துல ஒரு குழந்தையோட. ஸ்னேகா, இப்படி நடப்பணுமா நிக்கிறியம்மா? ஒரு சந்தோஷத்தை கூட சிரிச்சு அனுபவிக்க முடியாம இப்படி கண்ணீர் விட்டு துக்கத்தோட அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேம்மா. என்ன மன்னிச்சிருக்கிச்சா. என்னத்தை மன்னிக்கிறது? நெஞ்சில சுமந்த பாரம் போதாதுன்னு இப்ப வயிற்றுலயும் ஒரு பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சிருக்க. டாக்டர்மா சொன்னப்போ என்னால நம்ப முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா? அவசரப்பட்டுட்டியே ஸ்னேகா. இல்ல கிச்சா, மகேஷ் கிட்ட என் காதல நிரூபிக்க என்னை அவருக்கு கொடுக்க வேண்டியதா போயிடுது. எனக்கு வேற வழி தெரியல. உன் ஆத்துக்காரன் நினைச்சு நீ உன்னை அவனுக்கு கொடுத்துருக்க. ஆனா அவன் வழிபோக்க மாதிரி வந்து விருந்தை சாப்பிட்டு கடைசியில கையாளம்பிட்டு போயிட்டான். கிச்சா, நான் செஞ்சது தப்பு. நான் என்ன அடி உத என்ன வேணாலும் பண்ணு. ஆனா தயவு செஞ்சு மகேஷ மட்டும் தப்பா பேசாத. அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. உன்னை அடிக்கிற உரிமை கூட எனக்கு இனிமே எங்க இருக்கு ஸ்னேகா? நீ நானும் இன்னும் அவமானப்பட வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு. அதுக்கு உன்னை தயார்படுத்திக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். கிச்சா, நம்ம முதல்ல இந்த விஷயத்த மகேஷ்க்கு எப்படியாவது தெரிவிக்கணும். இந்த நல்ல நியூஸ கேட்ட உடனே சந்தோஷத்துல எப்படி பறந்தடிச்சுன்னு ஓடி வருவார்னு மட்டும் நீ பாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை ஸ்னேகா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது ஒண்ணுதான் உன் உசுரை இன்னும் காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. ஸ்னேகா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். படுத்துக்கோமா. இல்ல பரவாயில்ல, இதுல அப்படியே சாஞ்சிக்கோ. வா. அது போதும். அந்த பேஷண்ட்டுக்கு என்னடி ப்ராப்ளம்? வாழ்க்கையே ப்ராப்ளம் தாண்டி. அப்படின்னா இவங்கெல்லாம் இப்படி தாண்டி அப்பா அம்மாவை விட்டு ஓடி வந்து எவங்கிட்டயாவது ஏமாந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த ஆள் ஆசை தீர்ந்ததும் விட்டுட்டு ஓடி போயிடுறான். கொஞ்ச நாள் அழுவுற மாதிரி அழுதுட்டு பாவம் வாய் இல்லாத ஜீவனை தான் அழிக்கிறாங்க. அப்புறம் அடுத்தவனை தேடிட்டு போறாங்க. அதான கதை. மானம் கிட்ட இதுங்கனால பெண் குலத்துக்கே கேவலண்டி. அப்படி கேளு, இது கர்ப்பத்தட மாத்திரை. இதை டெய்லி ஒன்று சாப்பிட்டேன் வை, உனக்கு குழந்தை உண்டாகிற சான்ஸே இல்லை. மகேஷ், ஸ்னேகா, உனக்கு குழந்தை உண்டாயிடுமோன்னு நீ பயப்பட தேவையில்லை. அதை ஸ்டாப் பண்ண நிறைய மெடிசின்ஸ் வந்துருச்சு. நம்ம உறவுக்கு சாட்சியா வரப்போற முதல் வாரிசு நம்ம இப்படி கொண்டு தீக்கணுமா? அதையே நம்ம பாவ கணக்குல சேர்த்துக்கணுமா? சொல்லுங்க மகேஷ். நாம சந்தோஷமா இருக்கணும், ஆனா நம்ம ரத்தமும் சதியமா கொடுக்க போற உயிர் தண்டனை அனுபவிக்கணுமா? சொல்லுங்க.
என்னம்மா ஸ்னேகா, உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தியாமே? ஆமா. என்ன உடம்புக்கு? அது வந்து சார் ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா இல்ல லைஃபே பாய்சன் ஆயிடுச்சா? சார் ஏன்பா போய் சொல்ற? எனக்கு வயிற்று வலின்னு காலைல ஸ்னேகா அட்மிட் பண்ண ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தேன். நம்ம வீட்டில் வாடகை இருக்க பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன்னு விசாரிக்கலாம்னு நர்ஸுக்கிட்ட கேட்டேன். ஏமா வயிற்றுல புள்ளே சுமந்துட்டு இருக்கியாமே? சார் என்ன சார் கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம பேசுறீங்க? இது ஏன் வீடியா? நீ வாடகைக்கு தானே இருக்க. கழுத்தில் தாலி தொங்காம வயிற்றுல புள்ள உண்டா இருக்கிறது மட்டும் ரொம்ப டீசரான விஷயமா? அப்புறம் இந்த வீட்டை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? சார் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுங்க. பாரியா, இதெல்லாம் கௌரவமானவங்க இருக்கிறவங்க வீடு. ஏதோ சின்ன சின்னங்க தப்பு பண்ணியிருப்பீங்க. உடனே அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு குடும்பம் நடத்த பாரு. நானா? பின்ன இவனா? எத்தனையோ பேர் ஆம்பளைங்க வராங்க போறாங்க இந்த வீட்டுக்கு. இதுல யார் காரணம் எனக்கு என்ன தெரியும்? என்னப்பா ஆட்டோக்காரர், நான் சொல்றது சரிதானே? ஸ்னேகா, யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ என் தங்கச்சியா? அட இந்த பஞ்சாயத்துல எனக்கு எதுக்கு? சட்டு புட்டுன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைங்க, இல்ல வீட்டை காலி பண்ணுங்க, அவ்வளவுதான். கிச்சா, அவன் அழுதுகிட்டே உள்ள போயிருக்கா. போய் என்னன்னு பாரு. ஸ்னேகா, அழறத நிறுத்து. அழறதால உன் பிரச்சனை கரைய போறதில்லை. இப்போதைக்கு இந்த அழகுதான் கிச்சா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். மனுஷன் ஏற்படுத்துற காயத்துக்கு இந்த கண்ணீர் தான் எனக்கே நான் போட்டுக்கிற மருந்து. என்ன அழவிட்டுற கிச்சா, ப்ளீஸ். நீ அழறதால உன் வயிற்றுல வளர கரு களைஞ்சு போயிடும்னா தாராளமா அழு. மனுஷன் தப்பா பேசுறாடேன்னு அழாத. முடியல கிச்சா, நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். மகேஷும் நானும் தான் அதுக்கு முழு பொறுப்பு. அதுவும் நிதர்சனமான உண்மைதான். இந்த ஊர் உலகம் மனுஷன் எல்லாரும் என்னையும் மகேஷி சேர்த்து வச்சு எவ்வளவு கீழ்த்தனமா பேசினாலும் பரவாயில்ல, நான் அதை தாங்கிக்குவேன். ஏன்னா ஊர் உலகத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மனுஷாலே அப்படிதான். அடுத்தவ உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம கடப்பாறையால குத்துவா, மனசு ரெண்டா பொளந்து போடுவா, செருப்பால் அடிச்சிட்டு தூர கண்ணு வேடிக்கை பாப்பா. அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன் கிச்சா. ஆனா கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம என்னையும் என்னையும் பன்னீர நவி சேர்த்து வச்சு இப்படி பேசுறாளே, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நான் அதுக்காகத்தான் அழுறேன். ஸ்னேகா, மனச கல்லாக்கிக்கோமா. அப்பதான் யார் கல் எடுத்து எரிஞ்சாலும் உனக்கு வலிக்காது. முடியல கிச்சா. இந்த பகவானுக்காக நான் எத்தனை பூஜை புனஸ்காரம் பண்ணிருக்கேன், எவ்வளவு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னால கூட இந்த பகவானுக்கு பூ போட்டு இவரோட சம்மதத்தை வாங்கிட்டு தானே செஞ்சேன். ஆனா இன்னைக்கு இந்த ஊருலகம் என்ன கேவலமா பேசிட்டு இருக்கும் போது இவரும் அவ கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. என் வேதனை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு கிச்சா. நீ செஞ்ச பாவத்துக்கு கூலி. வாஸ்தவம் தான் கிச்சா. பகவானை குத்த சொல்லி என்ன ஆக போறது? என்ன மகேஷோட சிரிக்க வச்சதும் சந்தோஷமா வாழ வச்சதும் இதே பகவான் தானே. ஸ்னேகா, கஷ்டம் வரும்போது தான் மனுஷன் கடவுளை நினைக்கிறான். தன்னையும் அடிக்கடி நினைக்கணும் தான் கடவுளும் மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறான்னு தெரியல. இப்ப
என்ன பண்ண போறோம்? கிச்சா, நான் உண்டே இருக்கேன்ற விஷயத்த உடனடியே மகேஷ் கிட்ட சொல்லிடலாம் கிச்சா. அவர் உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருவாரு. மகேஷ் மும்பைல தானே இருக்காரு. அவரை கண்டுபிடிக்கிற பொறுப்பை நீ ஏத்துக்க கூடாது கிச்சா, ப்ளீஸ். ஸ்னேகா, கடைசி தடவையா கேக்குறேன், உன்னால மகேஷை மறக்கவே முடியாதா? அதுக்கு பதிலா நான் விஷத்தை குடிச்சு செத்து போகலாம். மகேஷ்ங்கிற விஷம் தான் உன் உடம்பு பூரா பரவி இருக்கேன். அதுவே உன்னை ஒன்றும் பண்ண முடியல, தனியா விஷம் வேற குடிக்கணுமா? இருக்கட்டுமே, மனுஷால கொல்றதுக்கு தான் உலகத்துல எத்தனையோ விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா மனசுல இருக்கிற காதல், ஆசை, பாசம் இதெல்லாத்துக்கும் என்ன விஷயத்தை கொடுத்தாலும் கொல்லவே முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அமிர்தமா மாத்திர சக்தி காதலுக்கு உண்டு கிச்சா. காதலுக்கு மட்டும்தான் உண்டு. மகேஷ் எனக்கு மூச்சு காத்த மாதிரி எத்தனையோ மாசமாச்சு. ப்ளீஸ் கிச்சா, எனக்காக மகேஷை கண்டுபிடிக்க மாட்டியா? ட்ரை பண்றேன். கிச்சா, சினேகா அழுதுட்டு போனாலே என்னாச்சு? அந்த மகேஷ் தான் வேணும்னு உடம்பு புடியா நிக்கிறா. ஏன் கிச்சா, நீயும் ராஜசேகரும் சினேகாவோட கருவை கலைக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா சினேகா லேஸ்ல கருவை கலைக்க சம்மதிக்க மாட்டா போல இருக்கேன். உசுரை விட்டாலும் விடுவா, அந்த மகேஷை விட மாட்டா போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த அயோக்கியன் அவளோட மனசுல பதிஞ்சிருக்கான். சுத்தமா சினேகாவை மூல செலவு செஞ்சிருக்கான். படு பாவி, என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணுல மாட்டாமலா போயிட்டு போறான். அன்னைக்கு அவன் மேல ஆட்டோவை ஏத்தி நான் கொல்லத்தான் போறேன். வேண்டாம், நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். வரத வரட்டும், அந்த மகேஷ்கே ஸ்னேகாவை கட்டி வச்சிருவோம். புரியுதுப்பா, காதலிக்காக காதலையே விட்டு கொடுத்துட்டேன் அதானே? ஆமா பன்னீர், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. மகேஷும் ஸ்னேகாவும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு நான் ஊருக்கு போயிடலான் இருக்கேன். இல்ல கிச்சா, அவசரப்படாத. எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமா யோசிச்சு முடிவு செய். என்னது ஒரு ஆட்டோவையும் காணோம்? ஆட்டோ ஸ்ட்ரைக்கா? ஆட்டோ தம்பி, ஐநாவரம் வருமா? வரும் சார், வண்டியில இருங்க. ஓகே. எஸ்கியூஸ் மீ. நீ லட்சுமி தானே? லட்சுமி, ஏய் லட்சுமி, லட்சுமி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஆமா. இத்தனை வருஷமா நீ இறந்துட்டதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி இன்னும் உயிரோட? நான் உனக்கு மனைவியா உன் கூட குடும்பம் நடத்தினதும் வாஸ்தவம் தான். நீ என் நடத்த மேல சந்தேகப்பட்டு நீ என்ன கொல்லணும்னு நினைச்சதும் நிஜம்தான். ஆனா அன்னைக்கே உன் மனைவி லக்ஷ்மி செத்து போயிட்டா சொக்கலிங்கம். இப்ப உன் முன்னால நிக்கிறது உன்னை அழிக்கணும்னு வந்த அவதாரம். லட்சுமி, என் பேரை சொல்ற தகுதியையும் எனக்கு புருஷனா இருக்கிற தகுதியையும் நீ இழந்துட்ட சொக்கலிங்கம். இத்தனை வருஷம் கழிச்சும் ஆணவமும் திமிருன்னு அடங்கல இல்ல. என்ன அழிக்க வந்த உனக்கு நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? பொட்டு எதுக்கு? பூ எதுக்கு? எல்லாத்தையும் அழிச்சிட்டு விதவை குளத்துல நிக்க வேண்டியதானே? மனசால நான் எப்பவோ விதவையாயிட்டேன் சொக்கலிங்கம். உன்னோட அயோக்கியத்தனத்தை மறைச்சு உலகத்தை ஏமாத்த நீ நல்லவனா வெளிவேஷம் போடுறியே, அதே மாதிரி எனக்கும் இந்த உலகத்தை ஏமாத்த ஒரு வெளிவேஷம் தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த தாலி, பூ, பொட்டு எல்லாமே. அப்போ மணி சொன்ன லட்சுமி நீதானா? நீதான் கவிதாவை அனுப்பி என்ன அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? கவிதாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. உன் கேள்விக்கு பதில் நீ சாகிறதுக்கு முன்னால உனக்கு கிடைக்கும். லட்சுமி,
நீ என்ன அழிக்கணும்னு பகல் கனவுலாம் கண்டுட்டு இருக்காத. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நீ கர்ப்பமா இருந்த, அது என் குழந்தை இல்லைன்னு நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். அதனால நீ நடத்த கட்டவன் நினைச்சு உன்னை நான் துரத்துனேன். அப்பயும் தொழில இருந்த நல்ல பேரு, அந்தஸ்து, பணம் இதெல்லாம் உன்னால பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் உன்னை கொல்ல நினைச்சேன். நீ நிரபராதினா அதை அப்பயே நிரூபிச்சிருக்கணும், என்னை ஏத்து நின்று இருக்கணும். ஆனா நீ கோழ மாதிரி ஓடி ஒளிஞ்ச, என் முதுகுல குத்த முயற்சி பண்ணிட்டு இருக்க. உன் திட்டமும் நோக்கமும் பலிக்காது. மரியாதையா சொல்ற, இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. என் கூட மோத உனக்கு பலம் போதாது சொக்கலிங்கம். உன் பக்கம் என்ன இருக்கு? உன் மகன் ஜெயிலுக்கு போயிட்டா, உன் மகன் வியாதியில செத்து போயிட்டா, உறவுகள் எல்லாத்தையும் இழந்துட்டு நீ பலகீனமா நிக்கிற. உன்கிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா என்கிட்ட உன்னை எதிர்க்க பணத்தை விட பலமான ஆயுதம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஆயுதத்தை எதிர்த்து உன்னால நிக்கவே முடியாது. அப்போ கவிதா? ஆமா, கவிதாவே தான்.